அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 31/7/2025. சப்தமி திதி நாளை அதிகாலை 4:59 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. சித்திரை நட்சத்திரம் நள்ளிரவு 12:42 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். சமநோக்கு நாள். சித்த யோகம் நள்ளிரவு 12:42 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கடக லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் புதன் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரனும் செவ்வாயும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவானுடன் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? அரசு அதிகாரிகளை சந்திக்க, மதில் சுவர் எழுப்ப, சகோதர விஷயங்கள் பேச, வீட்டு மனைக்கு பட்டா வாங்க, சித்தர்களை வழிபட, வழக்கு பேசி தீர்க்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, உங்களை நீங்களே உலகிற்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் ஏதுமில்லை. நீங்கள் செய்யக்கூடிய செயல்களே உங்களை யாரென்று ஊருக்கே காட்டி கொடுத்துவிடும். ஆமாங்க, நான் அப்படி இப்படின்னு சிலர்லாம் விசிட்டிங் கார்டை கொடுத்து நான் அதில் இருக்கேன் இதில் இருக்கேன் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பேசாது. ஆனால் நாம் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறோம், யாருக்கு என்ன நல்லது செய்திருக்கிறோமா அல்லது செய்திருக்கிறோமா, அதெல்லாம் ஊர் உலகமே எல்லாம் பேச ஆரம்பிச்சிருங்க. அதனால தாங்க எங்கும் எப்போதும் நல்லதை செய்வோம், நல்ல செயல்கள் மூலமாக நம்மை உலகுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்வோம் என்று எங்கும் எப்போதும் நல்ல செயல்கள் மூலம் வெற்றி பெற்று கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால தைரியமாக பேசுவீங்க, முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க, சகோதரங்களுக்கு முக்கியத்துவமும் கொடுப்பீங்க. சகோதரங்களுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் இன்னைக்கு நீங்கள் சில முக்கிய முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. அதே மாதிரி சகோதரிக்கு திருமண விஷயமாக பேசலாம், கூடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாகப்பிரிவினை மற்ற விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். பங்குதாரர்கள் வேலையாட்களால் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. குரு பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகளில் வெற்றி உண்டு. வியாபார வகையிலையும் ஓரளவு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். ஆனால் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்பவர்கள் வாழ்க்கையையே ஜெயிக்கிறார்கள். ஆமாங்க, அதனால தான் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாட்டும் ஒரு ஓரமாக ஒதுங்கி இருக்க மாட்டீங்க. வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்கு என்ன வழி, வாய்ப்பு நம்மளை தேடி வர்றதுக்கான வழி என்ன அப்படிங்கிற சூட்சுமத்தை தெரிந்து வைத்து கொண்டு புது வாய்ப்புகளை உருவாக்கி
வாழ்க்கையையே ஜெயித்து காட்டக்கூடிய வலிமை மிக்கவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் மனம் திறந்து பேசுங்க. அவங்க என்ன மனசுக்குள்ளே நினச்சிருக்காங்க அப்படிங்கிறது அப்போ தாங்க தெரிய வரும். படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி, கல்யாண விஷயமாக இருந்தாலும் பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால முன்ன மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் பணங்காசெல்லாம் வருது, போகிற இடத்துல மரியாதைலாம் நல்லா தராங்க, எங்கே போனாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிற எண்ணங்களை குரு பகவான் உருவாக்குவாருங்க. சுக்கிரன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வீட்டில் பழுதான பொருட்கள் ஒவ்வொன்றையும் கொடுத்துட்டு ஒவ்வொன்றாக புதுசு வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. இன்றைக்கும் புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. புதன் உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். தாய்மாமா வழியில் சில உதவிகள் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெரிய திட்டங்கள் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்கும். ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து முதலீடு செய்து பெரிய தொழிலாக ஒன்று தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள் அதில் ஏதாவது அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. சகோதர வகையிலையும் சில உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பயிற்சியும் முயற்சியும் தொடர்ந்து இருந்தால் சாதாரண மனிதன் கூட சாதனை மனிதனாக மாறிவிட முடியும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருப்பீங்க. தெரியாததை தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து வைத்துக் கொள்வீங்க. புது முயற்சிகளும் எப்பொழுதுமே நீங்கள் செய்து கொண்டே இருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் விடாமுயற்சியால் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளாரிருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே சூரியனும் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் சிலரிடத்தில் கோபப்பட்டும் நீங்கள் பேசுவீங்க. தைரியஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால சில விஷயங்கள் வெளிப்படையாக பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உதவி கேட்டு வரக்கூடியவர்களிடமும் முன்கூட்டியே சரி இதெல்லாம் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்லிடுறது ரொம்ப நல்லதுங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் அதிகமாயிட்டே போகும். 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. எங்கே போனாலும் உங்களுக்கு இன்றைக்கி முதல் மரியாதை எல்லாமே கிடைக்குங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களுக்கு பக்கபலமாக சனி பகவான் இருக்கிறதுனால உத்தியோகம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் எல்லாமே நல்லா கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால சாப்பாட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதிகமாக உணவு எடுத்துக்கொள்ளாமல் காய்கனிகள் அதிகம் சேர்த்துக்கொள்வது நல்லதுங்க. நேரத்தில் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சோர்வு களைப்பு வேலை சுமை இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, உங்களுடைய வார்த்தைகள் எப்போதும் மாற்று கருத்தாக இல்லாமல் மற்றவர்களை மாற்றும் கருத்தாக இருக்க வேண்டும்.
ஆமாங்க, நீங்கள் பேசுனா அங்கே நல்லது நடக்குங்க. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்க. கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலும் உண்மையிலேயே அவங்க கஷ்டத்தில் நீங்கள் பங்கெடுத்துப்பீங்க. அதனால தாங்க அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு மாற்று வழி என்னங்கிறத கண்டுபிடித்து மற்றவர்களின் வாழ்க்கையை மாற்றி காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நல்லது நடக்கும். எதிர்த்தவங்க அடங்குவாங்க. பூமி விஷயம், சொத்து விஷயம் இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எவ்வளோ நாளைக்கு வாடகை வீட்டிலே உட்காந்துருக்கிறது, இது கொடுக்குற வாடகையே நம்ம ஏதாவது ஒரு ஃப்ளாட்டு புக் பண்ணி அது இஎம்ஐயாக கட்டிட்டு போயிடலாமேங்கிற மாதிரியான யோசனைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் நல்லவங்க நட்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்களும் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுவாங்க. சில புது திட்டங்கள்லாம் மனசுக்குள்ளார ஓடும். வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். யோகாதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் லாபம் நல்லாயிருக்கு. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். வீண் செலவுகளும் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அன்னதானம் வயிற்றோடு நின்றுவிடும். ஆனால் கல்விக்காக செய்யக்கூடிய உதவிகளும் தானங்களும் காலம் கடந்து நிற்கும். ஆமாங்க, அதனால தாங்க ஏழை பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் தவிக்கிறாங்க. ஆனால் நல்லா படிக்கிறதுலாம் ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலோ, அல்லது தன்னை சுற்றி முற்றி இருக்கக்கூடியவங்க, தன்னை சார்ந்தவங்க யாராவது படிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டாலோ ஓடோடி உதவக்கூடிய நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு, செல்வாக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பெரிய பெரிய திட்டங்கள்லாம் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அது முடியறதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அப்படி நீங்கள் சொன்னாலே அந்த வேலை அடுத்தது நடக்கவே நடக்காதுங்க. அது அப்படியே பாதியிலே நின்று போயிடுங்க. ஏன்னா ஒருத்தவங்க மாதிரி மனசு இன்னொருத்தவங்களுக்கு இருக்காதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார பழைய சம்பவங்கள், கல்யாணம் ஆன புதுசில் நடந்த சில சம்பவங்கள், அதெல்லாம் இப்போ அவங்க சொல்லி காமிப்பாங்க, இல்லைன்னா நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. அந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் தவிர்த்துட்டு அடுத்ததாக ஆக வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் வராது, நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நல்லது தான். ஆனால் அதே நேரத்தில் சின்னதாக ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால தான் அது கொஞ்சம் பார்த்துங்க. அது போதாதுன்னு உங்கள் ராசிக்குள்ளேயே கேது வேற உட்கார்ந்துருக்கிறார். அதனால் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய நோய்களை எல்லாம் வெளியே கொண்டு வரக்கூடிய காலகட்டம் இது. அதனால் கொஞ்சம் என்னென்னு உடம்புக்கு முடியலன்னா அது என்னென்னு உடனே நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறது நல்லதுங்க. அலட்சியமாக இருக்காதீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபமும் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, ஒரு மனிதன் விழாமல் வாழ்ந்தான் என்பதில் பெருமையில்லை, விழுந்த பொழுதெல்லாம் மீண்டும் எழுந்து சாதித்தான் என்பதே பெருமையாகும். ஆமாங்க, சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அடிபட்டு வந்திருக்கீங்க, சுயம்புவாக நீங்கள் வந்திருக்கீங்க, யாரும் சொல்லி கொடுக்காமலேயே அனுபவப்பட்டு அடிபட்டு பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. பல முயற்சிகள் நீங்கள் எல்லா நேரத்திலும் செய்து கொண்டு இருக்கீங்க. ஆனால் எதுவுமே இன்னும் நடக்கலையேன்னு சில நேரங்களில் ஏங்கி தவித்தாலும் முயற்சியை விடாமல் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலக இருக்கிறாரு. காலையில் 11:15 உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறதுனால அது முதல் உங்களுக்கு நல்லாயிருக்கும். 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல் டென்ஷன்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன சச்சரவுகள் சலசலப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி நம்மளை ஊறுகாய் மாதிரி எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்களோ, கருவேப்பிலை மாதிரி நம்ம ஆயிட்டமோ அப்படின்னு சில நேரங்களில் உங்களை நீங்களே கொஞ்சம் யோசித்து பார்த்து கொண்டே இருப்பீங்க. நாம் ஏதாவது சாதித்து காட்டி ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் கண்டகச்சனி நடக்கிறதுனால எதை எடுத்தாலும் தடங்கள் இருக்கதாங்க செய்யுது. 10ஆம் இடத்துல குரு வேற வந்து உட்காந்துட்டாருங்களா, நம்ம செய்யாததெல்லாம் செய்ததாக சொல்கிறாங்க, நம்ம சொல்லாததெல்லாம் சொன்னதாகவும் பேசிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நாம் எங்கே போய் என்ன செய்கிறதுன்னு தெரியலேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ராசிக்குள்ளார செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பிபி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நம்முடைய நாட்டு காய்கள், வெண்டைக்காய், சுண்டைக்காய், அது மாதிரி காய்களை சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. கடந்த 2-3 நாளை விட இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமை இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உன்னால் முடிந்த வரைக்கும் நல்லதை மட்டுமே செய். அது மட்டும்தான் உன்னால் முடியாத காலத்திலும் உனக்கு நல்லதையே கொண்டு வந்து செய்து காப்பாற்றும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமேங்க முடிஞ்சால் நல்லது செய்வோம், முடியலன்னா நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். கெடுக்கிறதெல்லாம் வேண்டாம், கெடுதல் செய்கிறதும் வேண்டாம். மனதாலும் கூட நீங்கள் சிலருக்கு கெடுதல் நினைக்காத ஒரு மாசற்ற மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து நுழையிறாருங்க. காலையில் 11:15 உங்கள் ராசிக்குள்ளார வந்து நுழைய இருக்கிறாரு. சித்திரை நட்சத்திரத்தில் இன்றைக்கி அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி எதை செய்தாலும் எந்த முடிவெடுத்தாலும் யோசித்து செய்ய பாருங்க. அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எதுவுமே பேசிட வேண்டாங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லேசாக கொஞ்சம் சோர்வு அசதி இருக்கும். என்ன ஒரு வேலையும் பார்க்கலன்னாலும் உடம்பு ஒரு மாதிரி இருக்குதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டு. இன்றைக்கு சில புனிதமான கோவில்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால வேலை சுமை கொஞ்சம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். சின்ன சின்ன வேலை, சாதாரண வேலை, அது கூட தள்ளி தள்ளி போகுதேங்கிற மாதிரி சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. பழைய சொந்த பந்தங்கள்கிட்ட மனம் விட்டு சில முக்கிய விஷயங்களை பேசுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்து கொண்டே இருக்கும்.
இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லது. விவாத மேடையில் பேசுகிற மாதிரிலாம் பேசின்னு இருக்க வேண்டாங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, இங்கே எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கின்றார்களோ அத்தனை கோடி நியாயங்களெல்லாம் கற்பிக்கப்படும். ஆனால் தர்மம் ஒன்றுதான். ஆமாங்க, அதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தர்மத்தை நிலைநாட்டுவீர்கள். நீங்கள் அதர்மம் எங்கு தலை தூக்குகிறதோ அங்கே ஆவேசமாக நீங்கள் பேசுவீங்க. எங்கும் எப்பொழுதும் தர்மத்தை பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் தர்மத்திற்காக தலைவணங்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் மடமடன்னு சில முக்கிய வேலைகளை முடித்து காட்டுவீங்க. தள்ளி போடுறதெல்லாம் இனிமேல் சரி வராதுங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் ஒரு சிலர் உதவி கேட்டு அன்பு தொந்தரவும் செய்கிறாங்க. நீங்களும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டியதையும் செய்து கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் யாருக்குமே திருப்தி வர மாட்டேங்குது அப்படின்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளேயே நீங்கள் முணுமுணுத்து கொள்வீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவானும் சுக்கிரனும் பார்த்து கொண்டிருக்காங்க. அதனால் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ அனுபவபூர்வமாக அறிவுபூர்வமாக அதிகமாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. தத்துவங்களும் அப்பப்போ உங்கள் பேச்சில் வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆன்மீகத்திலேயும் இப்போ நீங்கள் தேடி தேடி சில கோவில்களுக்கு போக ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல எல்லா வகையிலுமே பலம் பொருந்திய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இருக்கிற வீட்டை மாற்றலாமா, இதிலே இருந்துக்கலாமா அப்படின்னு சின்னதாக ஒரு எண்ணம் மனசுக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்குங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு பக்கபலமாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சில நேரங்களில் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும். வசூல் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் தடாலடியாக செயல்பட்டு அதிகாரிகளின் மனசில் இன்னைக்கு நீங்கள் இடம் பிடிப்பீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் முன்கோபமும் இன்னைக்கு இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நிமிர்வதற்கு ஆசைப்பட்டால் வளைந்து கொடுத்து போங்கள். வில் வளைந்து கொடுத்தால்தான் அம்பு அதனுடைய இலக்கை எட்ட முடியும், அடைய முடியும், தாக்க முடியும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இப்பெல்லாம் நீங்கள் வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. முன்னாடியெல்லாம் உங்களை வணங்காமுடின்னே சொல்லுவாங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாமல் எப்பொழுதுமே அப்படி நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நன்னடை அப்படி தான் போயிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாரையும் சரி பண்ணி கொண்டு போக வேண்டியதாக இருக்குதுங்க. நாம் மட்டும் நிமிர்ந்தால் போதுமா, மற்றவங்களும் நிமிர வேண்டாமா அப்படிங்கிற எண்ணத்துடன் வளைந்து கொடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. அதே நேரத்தில் அவங்க உங்களை விட்டு விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெளி மாநிலம் வெளிநாட்டில் வேலை கிடைச்சோ அல்லது உயர் படிப்புக்காக உயர்கல்விக்காக போகிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. பூர்வீக சொத்தில் கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கிற கடனை அடைச்சிட்டு ஏதாவது சின்னதாக ஒரு தொழில் தொடங்கலாமா யோசனை கொஞ்சம் இருந்துன்னு இருக்குது. செய்யலாம், அதுக்கான நேரமும் வந்தாச்சு. ஏன்னா பூமிக்காரகன் செவ்வாய் 10ஆம் இடத்துல வந்து கேந்திர பலம் திக்பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு.
கொடுத்துருக்காரு. அதனால் அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்யலாங்க. அதே மாதிரி புது வியாபாரம் தொடங்கலாமாங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் இருக்குது. 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியை உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் கூட்டு முயற்சிகள் வேண்டாம். பங்குதாரரை சேர்த்துக்காமல் நீங்கள் ஏதாவது ஆரம்பிக்கிறதா ஆரம்பிக்கலாம். அனுபவம் இல்லாத துறையில் போய் காசை போட்டுட்டு 4 மாதத்தில் இவ்வளோ வரும், 6 மாதத்தில் அவ்வளோ வரும்னு கனவு கண்டிருக்க வேண்டாம். அனுபவப்பட்ட துறையிலேயே நீங்கள் இறங்குறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க. விழாவில், அதாவது திருவிழாவில் உங்களுக்கு முதல் மரியாதை எல்லாமே கிடைக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி நீங்கள் மேலதிகாரிக்கு நெருக்கமாகும் அளவிற்கு முக்கிய வேலைகளெல்லாம் முடித்து காட்டுவீங்க. மற்றவங்களால் முடியாததை நீங்கள் செய்து காட்டுவீங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, குற்றம் சொல்ல 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மறக்கவும் மன்னிக்கவும் ஒரே காரணம்தான், அது அன்பு தான். நமக்கு பிடிச்சவங்க, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க, நம்ம மேலே அன்பு காட்டுறவங்க, நீங்கள் யார் மேலே அன்பு காட்டுறீங்களோ அவங்க ஏதாவது அப்படி இப்படின்னு ஏதாவது தப்பு பண்ணிட்டா அதை நாம் எப்பயுமே பெருசாக எடுத்துக்கிறது இல்லை இல்லைங்களா? அதனால தாங்க அந்த அன்பு ஒன்று தாங்க குற்றம் குறைகளை எல்லாம் மறைத்து கொண்டு போகிறது. அந்த அன்பு ஒன்று தாங்க வாழ்க்கையை வாழ தூண்டுகிறது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எத்தனை கஷ்ட நஷ்டம் வந்தாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க, இருக்கிறவங்க, வெளிவட்டாரத்தில் இருக்கிறவங்கன்னு வித்தியாசம் பார்க்காம எல்லார் மேலேயும் அன்பு காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சுக்கிரன் 6ல் மறைஞ்சதுனால குடும்பத்தில் சின்ன சின்னதாக சண்டை சச்சரவு இருந்துகிட்டு தான் இருக்குது. காசு வந்தப்பெல்லாம் அதை கணக்கு வழக்கு பார்க்காம வாரி இறைச்சிட்டு இப்போ வானத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு பாரு அப்படின்னு சமையலறையிலேருந்து குரல் வரதான் செய்யுது. அவங்க சொல்கிறதுலேயும் எந்த தப்புமே இல்லையே. நீங்கள் அப்படி தானே வாரி இறைச்சிட்டு இருந்தீங்க. காசை காசாவோ பணத்தை பணமாவோ நீங்கள் பார்த்ததே இல்லையே. அர்த்தராத்திரியில் கூட நேரங்காலம் பார்க்காம எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு தான் இருந்தீங்க. இப்போ யார் உங்களை தேடி வராங்க? இப்போ யார் அதை நினச்சி பார்க்குறாங்க? இப்போ யார் உங்களுக்கு உதவிகரமாக இருக்காங்க? யாருமே இல்லையே. அதனால தான் வீட்டில் இருக்கிறவங்க இனிமேலாவது புத்தியாக பிழைச்சா நல்லது அப்படின்னு சில நேரங்களில் புலம்பிக் கொண்டிருப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரனும் இன்றைய தினத்தில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் அறிமுகமாகுவாங்க. முன்னாடி எதிரியாக இருந்தவங்க இப்போ நண்பராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் வேலை சுமை, சின்ன சின்ன மரியாதை குறைவான சம்பவங்கள் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. இன்றைய தினம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, இந்த உலகம் நாம் சொல்லும் உண்மையை விட மற்றவர்கள் சொல்லும் பொய்யைத்தான் அதிகமாக நம்பும். ஆமாங்க, அதெல்லாம் தெரிஞ்சு போச்சுங்க. அதனால தான் என்னத்தையா சொல்கிறவங்க சொல்லிட்டு போகட்டும், நாம் நம்ம வேலையை பார்ப்போம், நாம் ஒழுக்கமாக இருக்கோம், நாம் ஒழுங்காக இருக்கோம், நம்ம கடமையை நாம் கரெக்டாக செய்துன்னு இருக்கோம். ஆனால் மற்றவங்க போட்டியில் பொறாமையில் ஏதாவது நம்மளை பற்றி ஏதாவது சொல்லுவாங்க. அவங்க சொன்னது நம்ம காதுக்கு
வரும்போது திடீர்னு நமக்கு கோபம் வருது. அந்த கோபத்தில் நாம் ஏதாவது செய்ய போனால் அது நம்மளை தான் திருப்பி வந்து தாக்குது, பாதிக்குது. அதனால் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். சூரியனை பார்த்து யார் எது பண்ணாலும் அது சூரியனுக்கு வலிக்காது, சூரியனை போய் சேராதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு என் கடமையை நான் பார்த்துட்டு இருக்கேங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சூரியன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால முடியாத விஷயங்களையும் முடித்து காட்டுவீங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளும் இன்னைக்கு நல்ல விதத்தில் உங்களுக்கு முடியுங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. முக்கிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. ஒரு காலத்தில் உங்களை பார்த்தும் பார்க்காம போனவங்க இப்போ உங்கள் முகத்தை ஏறெடுத்து பார்ப்பாங்க. அவரா இவர் அப்படின்னு உங்களை பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குரு பகவானும் சுக்கிரனும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டுங்க. எல்லா வகையிலும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசலாங்க. அதெல்லாம் சுமூகமாக கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 7.5 சனியில் பாதச்சனி இருக்கிறதுனால உடம்பு பாடாப்படுத்துது. உடம்பெல்லாம் வந்து கேஸ் நுழைஞ்சிருச்சு. அதாவது வாயு கோளாறு, வயிற்று கோளாறாக இருக்குது. போதா குறைக்கு ராசிக்குள்ளேயே வந்து ராகு வேற வந்து உட்கார்ந்துட்டாரு. நிம்மதியாக ஏதாவது சாப்பிட முடியுதா, பிடித்து ஏதாவது சாப்பிட முடியுதா, ஏதோ கடமைக்கு சாப்பிட வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டிருப்பீங்க. வியாபாரமும் இன்றைய தினத்தில் அருமையாக இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள், பொறுப்புகள், பதவிகள் தேடி வருங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கை விரல்களுக்கு இடையே இடைவெளி இருப்பது இன்னொரு கையை நாம் சேர்த்து கொள்வதற்காகத்தான். ஆமாங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் எப்பொழுதுமே உங்களுக்கு கிடைக்கிறத இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுப்பீங்க. நாமே சாப்பிட்டுடலாம், சம்பாரித்தது காசை நாமே வச்சுக்கலாம் அப்படின்னு எப்பொழுதுமே நீங்கள் நினச்சதே கிடையாதுங்க. எங்கும் எப்போதும் கண்ணீர் விட்டு கஷ்டம்னு கையேந்துபவர்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்தக்கூடிய நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. முன்பின் தெரியாமல் திடீர்னு அறிமுகமாகிறவங்கள நம்பாதீங்க. புகழ்ச்சிக்கு அடிமையாகாதீங்க. சின்னதாக ஏதாவது ஒரு பொருளை கிஃப்டாக கொடுத்துட்டு பெருசாக உங்கள்கிட்டேருந்து ஏதாவது வாங்கிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதில் நீங்கள் மயங்கிடாதீங்க. இதெல்லாம் சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருந்தாலும் கவனமாக இருங்க. ஜாமீன் கையெழுத்து, கேரண்டர் கையெழுத்து எதுவும் போட்டுறாதீங்க. வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நீங்கள் அனுசரித்து போகிறதாங்க நல்லது. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு உண்டு. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சாப்பாட்டு விஷயத்தில் கூட வாயு பதார்த்தங்கள், வெளி உணவுகள் இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
சுவாமி, மூளையில் பெரிய கட்டி வந்துருச்சிங்க. டாக்டர் இனிமேல் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என் பிள்ளைய எப்படியாவது நீங்கள் காப்பாற்றுங்கன்னு கோயம்புத்தூர்லேருந்து பெற்றோர் தன்னுடைய மகனை கொண்டு வந்து அவருடைய காலிலே போட்டு கதறி அழுகிறார்கள். உடனே அந்த மகான், பெரிய சித்தர், அந்த அந்த மகனை பார்க்கிறார். பார்த்து அந்த கட்டியை எப்படி குணப்படுத்துவது என்று சில நிமிடங்கள் கண்ணயர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு தியானத்திலே மூழ்குகிறார். எந்த கர்ம வினையால் அந்த நோய் வந்தது, எந்த பாவத்தால் அந்த நோய் வந்தது அப்படிங்கிறத கண்டறிகிறார். கண்டறிந்து கையிலிருந்து சில பொருள்களை கொடுத்து, சில மருந்துகளை கொடுத்து உடனே சாப்பிட சொல்கிறார். சாப்பிட்ட உடனேயே மறுநாளே அந்த கட்டியானது, மூளையில் இருக்கக்கூடிய கட்டியானது கரைந்து போகிறது. அதே மாதிரி தான் இன்னொரு நிகழ்வு. அருப்புக்கோட்டையிலிருந்து ஒரு 50 வயது பெண்மணி மூளையில் கட்டி அது அறுவை சிகிச்சை செய்தே ஆகணும். அப்படி செய்யலைன்னா பிழைக்கிறது கடினம். ஆனால் அறுவை சிகிச்சையில் பிழைக்கவும் வாய்ப்பு இருக்குது, பிழைக்காமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. எதுக்கும் சாமியை கும்பிட்டு வாங்கன்னு மருத்துவர் அனுப்பி விடுகிறார். இந்த மகானிடம், இந்த சித்தரிடம் ஓடி அந்த பெண்மணி கண்ணீர் விட்டு கதறி அழுறாங்க. அங்கே அழுதுட்டு அந்த சித்தர் பீடத்தில் முட்டை போட்டுட்டு போகிறாங்க, வேண்டிக்கிறாங்க. எனக்கு தலையில் கட்டி இந்த முடியெல்லாம் அழகு இருந்து எனக்கு தேவையில்லை, இந்த முடி அழகு, இந்த கூந்தல் அழகு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் சுவாமிக்கு காணிக்கையாக, சித்தருக்கு காணிக்கையாக நான் இந்த முடி கொடுத்து மொட்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மொட்டையை போட்டுட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க மூளையில் கட்டியிருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் போய்விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அபார சக்தி வாய்ந்த சித்தர் யாருன்னா அருள்மிகு கோட்டூர் குருசாமி சித்தர் அவர்கள். ஆமாங்க, இந்த மகான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாருங்க. அவருக்கு எப்படி இந்த சக்தி வந்தது? திடீர்னு சதுரகிரி மலைக்கு அவர் போயிட்டாருங்க. 40 வருஷம் அங்கே இருக்கக்கூடிய மகான்கள், சித்தர்களுக்கெல்லாம் சேவை செய்து கொண்டே அவரும் தியானத்தில் கடுமையாக மூழ்கியிருக்கிறார். அவ்வாறு அந்த சதுரகிரி மலையிலே கடுமையாக தவம் செய்த காலத்திலே அவருக்குன்னு ஒரு அற்புதமான சக்தியை இறைவன் கொடுத்திருக்கிறார். 40 வருஷம் சேவை செய்த பிறகு திடீர்னு சதுரகிரி மலையை விட்டு இறங்கி தன்னுடைய சொந்த ஊரான கோட்டூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்துடுறாருங்க. அங்கே ஒரு சின்ன குடிசை போட்டுக்கிட்டு அந்த குடிசையில் எப்போ பார்த்தாலும் தவம் தவம் தவம், அதாவது அன்னம் ஆகாரம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் தவம் இருக்க ஆரம்பித்தார். இதை பார்த்துட்டு சுற்றி வட்டாரங்களில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஓடி அவரை வணங்க ஆரம்பித்தாங்க. அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தார். உனக்கு இது நடக்கும், அது நடக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதெல்லாம் பலிக்க ஆரம்பிச்சது. காட்டு தீ மாதிரி அந்த செய்தியெல்லாம் எல்லாருக்கும் பரவச்சு. எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 100கணக்கில் வந்தவங்க 1000கணக்கில் ஒவ்வொரு நாளும் வர ஆரம்பித்தாங்க. நோய் அப்படின்னு சொல்லி யாராவது வந்தால் ஒரு மருந்து தயாரித்து கொடுப்பார். முக்கியமாக மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அந்த மஞ்சள் கிழங்கு, அதுக்கடுத்து ஆமணக்கு எண்ணெய், கேஸ்டர் ஆயில், அந்த ஆமணக்கு எண்ணெய், இந்த ரெண்டையும் கொடுப்பார். அது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அவர் கையால் கொடுக்கக்கூடிய அந்த மருந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த நோய்கள் எல்லாமே அவங்களுக்கு விலகி போயிடும். அது மாதிரி எல்லா வகையிலுமே அவர் செய்தார். ஒரு தீபமாக, ஒரு ஜோதியாக இறைவனுடன் அவர் கலந்து கொண்டார். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 கிழமைகளில் போனீங்கன்னா கடுமையான கூட்டம், மக்கள் கூட்டம் அப்படியே அலமோதும். இந்த மகானுடைய ஜீவசமாதியில் இன்றைக்கும் அவர் ஏற்றிய அந்த அணையா விளக்கு இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த மகானுடைய ஜீவசமாதியில் பொங்கல் வைத்து வழிபடுறவங்க இருக்காங்க, முடி காணிக்கை கொடுக்குறவங்க இருக்காங்க, மாவிளக்கு போட்டு தீபம் ஏற்றுறவங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய மகான் கோட்டூர் ஸ்ரீ குருசாமி சித்தர். இந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா அருப்புக்கோட்டையிலேருந்தும் போகலாம், சிவகாசியிலேருந்தும் போகலாம். 25 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோட்டூர் அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்குது. விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. நேரம் கிடைக்கிறப்ப நீங்களும் போங்க. நோய்கள் விலகும், பாவங்கள் விலகும், கர்ம வினைகள், ஊழ்வினைகள் எல்லாமே விலகி குடும்பத்திலேயும் மனசிலேயும் சந்தோஷம் தழைப்பதற்கு கோட்டூர் ஸ்ரீ குருசாமி சித்தர் சுவாமிகளை சென்று தரிசனம் செய்யுங்கள். எல்லா நன்மைகளையும் பெறுங்கள். நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரம் ஆகிய இன்றைய நாள் யோகிகள், மகான்கள், சித்த புருஷர்களின் அருளாசியால் வெற்றி திருநாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.